கிராசரிஸ்க்கு நாம என்னலாம் வாங்கணும்? நம்ம எப்பயும் சில தான் வாங்குவோம். ஸோ, அந்த வீடியோஸ் தான் எடுத்திருந்தேன். நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோன்றத பார்த்துடலாமா? 1 1/2 கிலோ வந்துட்டு நம்ம இட்லி அரிசி வாங்குறோம். அது வந்து ₹72 வரும். இதுதான் வந்து நம்மளுக்கு மந்த்லி. இது கூடவே நான் கொஞ்சம் ரேஷன் அரிசி போட்டு பண்ணிப்பேன். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால அத ஆட் பண்ணி பண்ணிக்கிறது. அண்ட் இது வந்து ஜீரக சம்பா. நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ற ஜீரக சம்பா. இது வந்து இப்போ ₹122 1 கிலோ வந்து 122 ஆயிடுச்சு. அண்ட் பொட்டுக்கடல 1/2 கிலோ வாங்குவோம். 49. அப்புறம் வெள்ளச்சோளம். இதுல வந்து பணியாரம்லாம் பண்ணா செம்மையா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/2 கேஜி ₹30 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சோளம். சோளம் வந்துட்டு 1/2 கிலோ ₹50. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாப்கார்ன் பண்றதுக்கு இது வாங்கி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி குடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது. அதுக்கப்புறம் இந்த கிளாத் வந்து நம்ம சாமில யூஸ் பண்றதுக்கு அண்ட் அது இல்லாம நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டவல் நல்லா தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பீஸ் வந்து ₹30. நம்ம எப்பவுமே ஹார்பிக் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதுவும் ஒண்ணு வாங்கியாச்சு. அப்புறம் எப்பவும் போல கடுகு, கடுகு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ₹10. அண்ட் சென்னா வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம செய்வோம். ஸோ அது. அப்புறம் பட்டாணி, கடலைப்பருப்பு. இது எனக்கு அது வடை செஞ்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனா பண்ண மாட்டேன். இருந்தாலும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. அதுக்கப்புறமா இந்த கோதுமை. இதுல வந்து பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ புரோக்கன் வீட். இது வந்து 1/2 கேஜியே ₹25 தான். ஆனா பொங்கல்லாம் பண்ணா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அது வாங்கியாச்சு. அண்ட் இத சோறு மாரி செஞ்சு கூட நம்ம குழம்பு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது வாங்கியாச்சு. அப்புறம் இந்த ஸ்காட்ச் பிரைட். சாமி ஜாமான்லாம் கழுவுறதுக்காக. கொக்கோ பவுடர் வாங்கிட்டு வந்தேன். கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பண்ணுவேனான்னு தெரியல. பட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிமா ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாருக்கும் கேக்குக்குலாம். பவுடர் வந்து ஹரிமா பிராண்டோடது 50 கிராம்ஸ் நம்மளுக்கு ₹100 சார்ஜ் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம கேக் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் கொள்ளு. இதுல வந்து நம்ம கொள்ளு பருப்பு அண்ட் கடையறதுக்கு இல்ல ஏதாவது பொரியல் மாதிரி செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு பருப்பு உடைச்சு வறுத்து உடைச்சு குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் சிக்கன் மசாலா. மோஸ்ட்லி நம்ம இந்த கறி குழம்பு, இல்ல நூடுல்ஸ்லாம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாஸ்தா, நூடுல்ஸ்க்கு. ஸோ அது வாங்கியாச்சு. அண்ட் கொத்தமல்லி தூளு வழக்கம் போல. அண்ட் மஞ்சள் தூள் எல்லாமே சக்தி பிராண்ட் தான் யூஸ் பண்றேன் ரொம்ப நாளா. ஸோ அது வாங்கியாச்சு. சில்லி பவுடரும் வாங்கியாச்சு. எப்பவுமே இந்த சேமியா தான் வாங்குவேன். நான் வீட்ல யாரும் சேமியா சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும் தான். ஸோ ஒரு தடவ தான் பண்ணுவேன் மந்த்லி. ஸோ அதனால இது வாங்கியாச்சு. இது கூடயே நம்ம ரவ போட்டு கிச்சடி கூட பண்ணிக்கலாம். ஸோ அது ஒண்ணு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா வாஷ் பண்றதுக்கு விம் தான் வாங்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதுவும் நல்லாருக்கு. கிஃபின்னு ஒரு பிராண்டு. நல்லா நுர வரும். நம்மளுக்கு அதானே தெரியும். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. அப்புறமா ஃபார்ச்சூன்ல சமைச்சது வெரி வெரி லைட். ஸோ அதனால ஃபார்ச்சூன் வாங்கியாச்சு. லைட்டா என்னலாம் தெரியாது. நம்ம எப்பவுமே ஃபார்ச்சூன் தான் வாங்குறது. ஸோ அதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடியாப்பம் மாவு அணிலோட தான் வாங்குவேன். ஸோ இடியாப்பம் மாவு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன். இடியாப்பம் பண்றோமோ இல்லையோ வீட்ல எப்பயும் இருக்கணும். ஸோ அதனால அதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மைதா. இது வந்து நம்ம அடிக்கடி மைதா பூரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால மைதா பூரி, பரோட்டா இல்ல கேக் ஏதாவது பண்றதுக்காக அது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்கண்டு, சாமிக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சம் கல்கண்டு அண்ட் முந்திரி, உடைச்ச முந்திரி. இது வந்து விலையும் கம்மியா இருக்கும். நம்ம வந்து எப்படியும் பாயாசம் எதுல போட்டாலும் உடைச்சு தான் போடுறோம். அதனால உடைச்சதே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. 50 கிராம் ₹50. ஸோ அதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஃபார்ச்சூனுடைய கோதுமை மாவு பை ஒன் கெட் ஒன். ஸோ இது வாங்கியாச்சு. 1 கிலோ வந்துட்டு ₹90 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது 2 வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மித்ரன் வந்து டாப் ராமன் எடுத்து போட்டான். எப்பவுமே நாங்க இந்த மேகி டாப் ராமன்லாம் அவ்வளோ வாங்க மாட்டோம். அவன் பாட்டுக்கு எடுத்து போட்டான். சரி குழந்தை ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சேஃப் வாஷ். இது வந்து 1 லிட்டர் வந்து ₹99 போட்டிருந்தாங்க. அண்ட் ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்கு போல. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம ரின்னு, டைடு எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. சேஃப் வாஷும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அது வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மிளகு. மிளகு வந்து வீட்ல எப்பயுமே நெறைய இருக்கும். ஸோ 50 கிராம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே இருக்கு. ஸோ அதனால வெறும் 50 கிராம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல சர்ஃப் எக்ஸல் கர நல்லது. அதனால இதுவும் வாங்கியாச்சு. தீனிக்காக கொஞ்சம் இந்த தேன் மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து ₹30. சில இடத்துலலாம் தேன் மிட்டாய் வந்து காஞ்சு போன மாதிரி இருக்கும். உள்ள வந்து தேன் இருக்காது. சர்க்கரை பாகு தான். ஆனா இது பேர் வந்து தேன் மிட்டாய். இது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் செல்லஸ்ல. ஸோ அதனால இது வாங்கிட்டு வந்தாச்சு. எப்பவுமே கடல மிட்டாய் வாங்கிட்டு வருவோம். இந்த தடவ தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த முறுக்கு செமையா இருக்கும். ஆனா விலை ரொம்ப ஜாஸ்தி. ₹67 எம்ஆர்பி.
அ அது வந்து டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். வீட்ல பண்ற மாதிரி. ஸோ இது எங்க 2 பேத்தோட ஃபேவரைட். அதனால சித்தி வீட்டு முறுக்கு. இதுவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா மெயின் மேட்டர் என்னன்னா, நம்ம ஆள் வந்து ரொம்ப நாளா இந்த வாட்டர் பாட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த தடவ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து 2 லிட்டர்ஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 2 லிட்டர் அதாவது 2 லிட்டராவது அட்லீஸ்ட் தண்ணி குடிக்கணும். அது இல்லாம நம்மளால அடிக்கடி புடிச்சு குடுக்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு. அதான் மெயின் மேட்ரு. ஸோ அதனால அவங்களுக்கு ஒண்ணு வாங்கியாச்சு. எனக்கு ஒண்ணு வாங்கிக்க சொன்னாங்க. எனக்கு வந்து சரி இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஒரு வேள நல்லா இருந்தது அப்டின்னா, நம்மளுக்கு ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் வாங்கியாச்சு. ஒண்ணு வந்து ₹440. ஆனா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். காட்டுறேன். 2 லிட்டர் பாட்டிலா, இதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லிட்டர் பாட்டிலு, ஒரு 900 எம்எல் பாட்டில் இருக்கும். அண்ட் இதுக்குள்ள ஒரு கியூட்டான பாட்டில். இதுக்குள்ள ஒரு குட்டி பாட்டில் கியூட்டா, இது வந்து நம்ம ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு பாட்டில். இது 3ம் சேர்த்து நம்மளுக்கு 440. அது ஒரு பாட்டில் வாங்கியாச்சு. ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்த பாட்டில். ஸோ இதுக்குள்ள சிப்பரும் இருக்கு. நம்ம அப்படியே கூட குடிச்சுக்கலாம். இது சிப்பர் மாரியும் குடுத்துருக்காங்க. இல்ல நம்ம சிப்பர் கழட்டிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூஸ் வந்து 2ம் சேர்த்து நம்மளுக்கு பை ஒன் கெட் ஒன் மாரி இருக்கும். ₹65 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது சாப்பாடு அரிசி. சித்ரன் வந்து இந்த பாட்டில் ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொன்னா, சரி சும்மா வீட்ல குடிக்கிறதுக்காக இது வாங்கியாச்சு. இது வந்து ₹100 போட்டிருந்தாங்க. அவ்வளோதான் நம்மளோட தான் நம்மளோட மந்த்லி ஷாப்பிங். இதுக்கப்புறம் ஏதாவது தேவை அப்டின்னா, பக்கத்துல இருக்க மளிகை கடையில வாங்கிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்.